முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது வனப்பருவம் பகுதி 127. தலைப்பு சோமகனும் ஜந்துவும். சோமகா அண்ட் ஜந்து. வனப்பருவா செக்ஷன் 127. மகாபாரதா இன் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பர்வ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம்: சோமகன் மகனில்லாதிருப்பது, தனது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுப்பது. சோமகன் தனது புரோகிதரிடம் 100 மகன்கள் பிறக்க வழி கேட்பது. மன்னன் வேள்வியில் தனது ஒரே மகனை பலி கொடுத்தால் 100 பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று குடும்ப புரோகிதர் சொல்வது. இப்பொழுது வனப்பருவம் பகுதி 127 சோமகனும் ஜந்துவும் இப்பதிவிற்குள் நுழைவோம். யுதிஷ்டிரன் லோமசரிடம் கேட்டான்: ஓ உரைப்பவர்களில் சிறந்தவரே லோமசரே, மன்னன் சோமகன் கொண்டிருந்த சக்தி மற்றும் பலத்தின் எல்லை எது? அவனது செயல்களை குறித்தும் அவனது சக்தி குறித்தும் உள்ளபடியே அறிய விரும்புகிறேன் என்றான் யுதிஷ்டிரன். லோமசர் யுதிஷ்டனிடம் சொன்னார்: ஓ யுதிஷ்டா, சோமகன் என்ற பெயரில் ஒரு அறம் சார்ந்த மன்னன் இருந்தான். ஓ மன்னா, அவனுக்கு கணவனுக்கு சரியான பொருத்தமான 100 மனைவியர் இருந்தனர். அவன், அந்த சோமகன், பெரும் அக்கறை எடுத்துக்கொண்டும் அவர்களில் ஒரு மகனை பெற முடியவில்லை. நீண்ட காலம் கடந்தும் அவன் மகனற்றனாகவே இருந்தான். ஒரு சமயம் அவன் முதிர்ந்த வயதடைந்த பிறகும் ஒரு மகனை பெற அனைத்து வகையிலும் முயன்று கொண்டிருந்தான். அப்போது அந்த 100 மனைவியரில் ஒருத்தியிடம் ஜந்து என்ற பெயர் கொண்ட மகன் பிறந்தான். அனைத்து அன்னையரும் அவனை சுற்றி அமர்ந்து கொள்வதும் அவனை, அந்த ஜந்துவை மகிழச் செய்யும் பொருட்களை அனைவரும் கொடுப்பதும் வழக்கம். ஒரு நாள் அந்த பிள்ளையில் இடையில் ஒரு எறும்பு கடிக்க நேர்ந்தது. அந்த பிள்ளையும் வலியால் சத்தமாக கதறினான். உடனே அத்தைமார்கள் பிள்ளை எறும்பால் கடிக்கப்பட்டதை கண்டு மிகவும் துன்புற்றார்கள். மேலும் அவர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு மிகவும் அழுதார்கள். இதனால் அங்கே ஆரவார ஒலி எழுந்தது. திடீரென அவ்வலியின் கதறல் குடும்ப புரோகிதர் அங்கிருக்க அமைச்சர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த பூமியின் ஆட்சியாளனை, அந்த சோமகனை, அவனின் காதுகளில் அடைந்தது. பிறகு அம்மன்னன் அந்த சோமகன் அது என்னவென்ற தகவலை கேட்டு அனுப்பினான். அரச துதிபாடி, அதாவது பொதுவாக வாயிற்காப்போன், அது அவனது மகனை குறித்த காரியம் என்று விளக்கினான். சோமகன் தனது அமைச்சர்களுடன் எழுந்து பெண்கள் இருந்த அந்த புறத்திற்கு விரைந்தான். ஓ எதிரிகளை அடக்குபவனே யுதிஷ்டா, அங்கே வந்ததும் அவன், அந்த சோமகன், தனது மகனுக்கு ஆறுதல் கூறினான். இப்படி செய்த பிறகு பெண்களின் அந்த புறத்தை விட்டு வெளியே வந்த மன்னன் தனது குடும்ப புரோகிதர் மற்றும் அமைச்சர்களுடன் அமர்ந்தான். சோமகன் குடும்ப புரோகிதரிடம் சொன்னான்: ஒரே மகனை கொண்டிருப்பது இகழத்தக்கது. இதற்கு நான் மகன் அற்றவனாகவே இருந்திருக்கலாம். அனைத்து உயிரினங்களும் நோய்வாய்ப்படும் சாத்தியம் இருப்பதை கருதினால் ஒரே பிள்ளை கொண்டிருப்பது தொல்லையே. ஓ அந்தணரே, ஓ எனது தலைவா, நான் பல பிள்ளைகள் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த 100 மனைவியரையும் நான் மணந்தேன். அதுவும் அவர்களை சோதித்தறிந்து எனக்கு அவர்கள் தகுதியானவர்களா இருப்பார்களா என்று அறிந்த பிறகே மணந்தேன். ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அனைத்து வகையிலும் முயன்று பெரும் முயற்சிக்கு பின்னர் அவர்கள் ஜந்து என்ற ஒரு மகனை பெற்றார்கள். இதைவிட பெரிதாக துக்கம் தரக்கூடியது எது? ஓ இரு பிறப்பாளர்கள் சாதியில், அதாவது அந்தணர்களில் மிக அற்புதமானவரே, நான் வயதால் வளர்ந்து மூப்படைந்து விட்டேன். எனது மனைவியரும் அப்படியே. இருப்பினும் இந்த ஒரே மகன்தான் அவர்களின் நாசியில் மூச்சாக இருக்கிறான். அவன் எனக்கும் அப்படியே இருக்கிறான். ஒருவன் 100 மகன்களை பெறக்கூடிய ஏதாவது சடங்கு இருக்கிறதா? அப்படி ஒன்று இருந்தால் அது சிறியதா அல்லது பெரியதா என்றும், செய்வதற்கு எளிதானதா அல்லது கடுமையானதா என்றும் சொல்லும் என்று கேட்டான் மன்னன் சோமகன்.
குடும்ப புரோகிதர் அந்த மன்னன் சோமகனிடம் சொன்னார், ஓ, ஒரு மனிதன் 100 மகன்கள் பெறக்கூடிய ஒரு அறச்சடங்கு இருக்கிறது. ஓ சோமகா, உன்னால் அதை செய்ய முடியும் என்றால் நான் அதை உனக்கு விவரிக்கிறேன் என்றார். சோமகன் சொன்னான், அது நன்மையோ அல்லது தீமையோ, 100 மகன்களை பிறக்க வைக்கக்கூடிய அச்சடங்கு ஏற்கனவே முடிந்ததாக எடுத்துக்கொள்ளும். அருளப்பட்ட நீர் அதை எனக்கு விளக்குவதே தகும் என்றான் மன்னன். அதற்கு அந்த குடும்ப புரோகிதர் சொன்னார், ஓ மன்னா சோமகா, நான் ஒரு வேள்வியை செய்ய அனுமதி. அதில் நீ உனது மகனான ஜந்துவை தியாகம் செய்ய வேண்டும். பிறகு குறைந்த நாட்களிலேயே உனக்கு அழகான 100 மகன்கள் பிறப்பார்கள். ஜந்துவின் கொழுப்பு தேவர்களுக்கு படையலாக நெருப்பிலிடப்படும் போது அந்த தாய்மார் அதில் வரும் புகையை முகர்ந்து பார்க்க வேண்டும். அது வீரமும் பலமும் மிக்க பல மகன்களை அவர்களுக்கு கொடுக்கும். ஜந்து மீண்டும் அதே தாயினிடத்தில் உனக்கே மகனாக பிறப்பான். அவனது முதுகில் தங்கத்தாலான ஒரு குறி, அதாவது மச்சம் தோன்றும் என்றார் குடும்ப புரோகிதர். இத்துடன் வனப்பருவம் பகுதி 127 சோமகனும் ஜந்துவும் இப்பதிவு நிறைவுற்றது.